Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, keni, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நீ பாத்து போ, நான் கறியெல்லாம் எடுத்து போடணும். நான் நேரத்தோட வீட்டுக்கு போறேன். போன தடவை நான் போயிட்டு வரேன். ஏய் சீக்கிரம் வாடா, பொட்டி கறி வேண்டதுக்கு ஒரு நேரமா உனக்கு வந்துட்டண்ணா. அங்க அவனு கூட போய் சுத்திட்டு வரியா? சைக்கிளை செயினா விட்டுட்டுனா தானே. சரி வந்து பொட்டியில கறி போடு. மாமா ம் கடவுன்னு வைக்கணும். இப்ப இருக்கிறதுக்கு என்ன? நல்ல நாள் தான் கறியிலே கரண்ட்ல ஏன் பண்ணானா நல்லா பெருசா லுக்கா. அதுக்கப்புறம் பாரு நம்ம லெவலே வேற. பணம் வட்டிக்கு பணம் கேட்டிருக்கேன். அண்ணா நாளைக்கு வர சொல்லிக்காரு. நாளைக்கு வண்டி வருது, கறி லோடு ஏத்தணும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஐயா அவங்க கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்ப? இதுதான் உனக்கு கிடைச்சி. அது என்னன்னு பார்ப்பா. சரிங்கண்ணா. போ வரங்க. வணக்கண்ணா. வா வா. வட்டி பணம் கேட்டண்ணா. திரு வண்டி போட்டிருக்க அந்த பையன் நீ தானே? வட்டி எப்படிப்பா கட்டுவ? சொத்து பத்தி ஏதாவது இருக்கா? என்ன தப்பா உழைச்சு கட்டுவ? வாங்கிட்டு ஓடிட்டுனா உன்னை நான் எங்க தேடுறது? கட்டிடுவேண்ணா. போ புதுசா கடை இருக்கண்ணா. தினைக்கும் கரெக்டா கொடுத்துருவேன். ஏய் அனுப்பிடுறா. போ அதான் என்ன சொல்றல. போ உங்க ஃப்ரெண்டு சொல்லி சம்பளம் கொஞ்சம் சேர்த்து சொல்லு. சரி வேலை முடிட்டோம். என்னவா பையனுக்கு சம்பளம் பத்தலையா? இந்த மாசத்துல சம்பளம் சேர்த்து கேக்குறாப்ல. சம்பளம் தானே, அதை வச்சுட்டு கை கழிட்டுங்க. வா கொடுத்துட்டு புது கடை தானே பார்க்கலாம். சரிண்ணா. துணி ரெடியா? கரண்ட் இல்ல. நேத்தி கொடுத்து இன்னும் தேய்க்காம வச்சிட்டீங்களா? முடியலன்னு சொல்ல வேண்டியதானே? நான் வேற எங்கேயாவது பாத்துக்கல. மத்தியானத்துக்குள்ள கொடுத்துருவாப்ல. போயிட்டு வரேன். திரும்பவும் கரண்ட் இதுலன்னு காரணம் சொல்லிட்டு இருக்காத. பீஸு, கடவாடகை பாக்கி, கரண்ட் பில்லு, ஆளுங்க கூலி பாக்கி. கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்கூல் ட்ரெஸ் என்னாச்சு? கரண்ட்ண்ணா. காணாத ஒன்றை தேடுதே
பேட்டரினா அது? இது நல்லா இருக்கே. என்னது ஏன் நீ ஒரு ஜென்ரேட் வாங்கக்கூடாது? ஏன்ப்பா ராமதாசன் கறி போட்டா என்பதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். கறி படிங்கிறான், கருப்பாயிடுங்கிறான். அந்த சத்தம் கட்ட பக்கத்து கிடக்குறான் சத்துவான். இப்பதான் டீசல்ல சத்தம் கேட்காம புகை வராம ஒண்ணு இருக்க, வாங்கி போட. 5 ரூபா வணக்கம். டீசல் முக்கிய செய்திகள். கச்சா எண்ணெய் குறைவால் அனைத்து எரிவாயு எண்ணெய்களும் விலையேற்றம். பிரதமர் வெளிநாடு பயணம். ரேட் வாங்கினா கம்மியாகும். மறந்துட்டேன், கறி லோடு வந்திருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்படியே இவன் சிரிப்பில் 2 போன தொழில் 2 ஆண்டு கழிந்தன. இதோட முடிஞ்சுதுடா. நான் ஆ. நான் குழந்தைக்கிறதுனால உடம்பு சரியில்லைண்ணா. உன் ஞாபகமாக என் கைவிரலில் குடியிருந்த உன் தாலி இப்பொழுது இடையில். ஒரு பக்கம் நம் குழந்தையின் படிப்பு, மறுபக்கம் நம் கடையின் பாக்கி. அடகு வைக்கிறேன் உதவிக்காக. சரியா இருக்குண்ணா, நான் போறேன். ம் மாப்பிள்ள, மரம் லோடு ஏத்த போயிருக்கேன், 2 நாள் ஆகும். சரி சரி வந்துட்டு ஃபோன் பண்ணு. அப்பா கரண்ட் இருக்குங்களா? இன்னைக்கு நல்லபடியாக வேலை நடக்கும் சாமி. கரண்ட் இருக்கு எவனும் இல்லை. இதற்கு நானே விளைஞ்சி என் கடனை நானே அடைக்கிறேன். கரண்டு கட் ஆயிட்டியா? இருக்கிற சூடு வச்சு சட்டையை தேய்க்கிறேன், அப்புறம் பாரு. ஐயோ ஐயோ போச்சு. கையை விட்டு கரண்ட்ல அயன் பண்ணலான்னு நினைச்சனே, போச்சு போச்சு. ஒரு சட்டை கூட முழுசா தைக்க முடியலையே. சரியிலேயே பழப்பு போட்டுருக்காமே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?